இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பேசலான்னு நினச்சப்போ, தலைவர் முதலமைச்சராகி 4 ஆண்டுகள் நிறைவாகி 5ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்குது கழக ஆட்சி. அப்படின்றப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு சுயசரிதை மாதிரி உள்ள புத்தகம் தான் உங்களில் ஒருவர். அதிலிருந்து ஒரு கட்டுரையை வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கட்டுரையின் தலைப்பு என்ன இருக்குன்னா, அப்பா பெயரை கேட்டார் போலீஸ் கருணாநிதி என்று. அந்த தலைப்பு படிக்கவுமே வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு. சென்னை அண்ணா சாலையில் முரசொலி அலுவலகம் இருந்தது. அதன் எதிரே இருக்கிற பள்ளி இது சர்ச் பார்க் பள்ளி. ரொம்ப புகழ்பெற்ற பள்ளி, சென்னையில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சர்ச் பார்க் பள்ளி. அந்த பள்ளியில் சேர்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினையும் அவங்க சகோதரி செல்வியவும் கூட்டுக்கிட்டு முரசொலி மாறன் போயிருக்கிறார் பள்ளியில் சேர்க்குறதுக்கு இவங்களை. அப்போது அவங்க பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் அப்படின்னதும், ஸ்டாலினா அதெல்லாம் சேர்க்க முடியாது, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பேரை மாற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. 1953 அவருடைய ஸ்டாலினுடைய மறைவு, சோவியத் தலைவருடைய மறைவின் நினைவில் அந்த பேரை தலைவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வச்ச பேர் தான் ஸ்டாலின். ஏன்னா அது சோசலிசம், கம்யூனிசம், பாட்டாளி வர்க்கம் ஆகிய கொள்கைகளை சார்ந்த அந்த ஆட்சியை அவர் நடத்தினார் ஸ்டாலின். அது மட்டுமன்று மதம் அங்கே விலக்கி வச்சிட்டார். மதம் கிடையாது அவங்களுடைய ஆட்சியில். அது அந்த பேரும் அந்த ஆட்சியுமே மதவாத சக்திகளுக்கு, மதத்தை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய பெயர் ஸ்டாலின். அதனால தான் ஸ்டாலினில் பேருக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. வேகமாக முரசொலி மாறன் கூட்டிகிட்டு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, தலைவரை இந்த மாதிரி பேரை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை வேணால் மாற்றுவோம்யா, பேரெலாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டார் தலைவர். அப்போ என்ன செய்யலாம், ஏன் இப்படி அப்படின்றப்ப தான் தன் பேருக்கான அந்த பெரிய மனிதருடைய, ஒரு புரட்சிக்காரனுடைய முழு அர்த்தமே தெரியுது. ஸ்டாலின் ஒரு புரட்சிவாதி, போராட்டக்காரர், இரும்பு மனிதர், அவர் பெயர் தான் என் மகனுக்கு இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் தலைவர். அதனால் சர்ச் பார்க்கில் சேர்றது தடைபட்டு போச்சு. அதனால் தங்கச்சி செல்வியவும் அங்கே சேர்க்கலை. அப்புறம் கோபாலபுரத்தில் இருக்க ஒரு மாண்டிசேரி பள்ளியில் சேர்த்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 6ஆம் வகுப்புக்கு வேறு பள்ளிக்கூடம் போகணும், பக்கத்தில் இருக்கிறது சர்ச் பார்க் தான். அப்போ மறுபடியும் போனாலும் பேரை சொல்லி சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து அங்கே போகலை. அதுக்கடுத்து ஸ்டாலின் பேர் பிரச்சனை வருன்றனாலே ஏதாச்சும் ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்கணும்னு சேத்துப்பட்டில் இருந்த கிறிஸ்தவ கல்லூரியுடைய மேல்நிலை பள்ளியில் சேர்க்க முடிவெடுத்து அப்போதைய மேயர் மரியாதைக்குரிய குசேலர் அவர்களை தலைவர் கேட்டிருக்காரு. அப்போ அவர் நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போல்லாம் மேயர்கள் எங்கே வெளியில் போனாலும் அந்த மேயருக்குடைய அங்கி உடை எல்லாம் அணிந்து தான் போவாங்களாம். அப்போ அதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு செவர்லே காரில் இவங்களை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. மேயர் வர்றாருன்னு எப்பயுமே உள்ளே விடாதவங்க, மேயர் வர்றாருன்னதும் காரை உள்ளே அனுமதிச்சிருக்காங்க, கூட்டி போய் பேசியிருக்கிறாரு. பேரில் என்னங்க இருக்குது, தமிழ் பையன் தானே அப்படின்னு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியாக அங்கேருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. கோபாலபுரம் வீட்டிலேருந்து ஸ்டெல்லா மேரிஸ் வரைக்கும் நடந்து வருவேன், அங்கிருந்து பேருந்தில் பள்ளிக்கு செல்வேன், ஸ்டெர்லிங் சாலை வரை பேருந்தில் சென்று அங்கிருந்து சேத்துப்பட்டு பள்ளிக்கு நடந்து செல்வேன் அப்படிங்கிறார். அப்போது தலைவர் அமைச்சராகிறார். தலைவர் கலைஞர் அமைச்சரானதும் பள்ளி மாணவர்களாக இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்பாட்ட, தலைவர்கிட்ட. பள்ளி செல்லும் நேரம் காலை நேரம், பள்ளி விடும் மாலை நேரம் மட்டும் 29C பேருந்து பள்ளி வாசல் வரைக்கும் திரும்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகுதான் பள்ளி வாசல் வரை பேருந்து வர ஆரம்பித்தது. இதை மனதில் வைத்துதான் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஏற்பாடு செய்ய சட்டமன்ற உறுப்பினராகி எனது முதல் உரையிலேயே நான் குறிப்பிட்டேன். முதல்வர் கலைஞர் அதனை செயல்படுத்தி காட்டினார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து வந்தது. அதெல்லாம் பின்னாடி உள்ள காரணங்கள். அதுக்கப்புறம் ஒரு சொல்கிறாரு, அதை ரொம்ப ரசித்தேன் நான். குளோப் திரையரங்கில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த புதிய பூமி படம் பார்க்க நானும் என் நண்பன் அப்துல் கரீமும் ஹெர்க்லி சைக்கிளில் அண்ணா சாலையில் போயிட்டு இருந்தோம். டபுள்ஸு. அந்த காலத்துலேயும் சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது போல். நான் என்னுடைய பள்ளி காலத்துலேயும் மதுரையில் டபுள்ஸ் போகக்கூடாது, முக்கியமாக முன்னாடி இருக்க பாரில் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி இருந்தது. காவல்துறையினர் வேகமாக என்ன செய்வாங்கன்னா, சைக்கிளில் இருக்க வால்டியூப்பை கழட்டி பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க, இப்படி டபுள்ஸ் போகும்போது பிடிச்சா. அப்போது
அந்த காலத்தில் சைக்கிளில் செல்லக்கூடாத காலத்தில் இவங்க இப்படி போயிருக்காங்க. வெறும் ஒரு நண்பரும் படம் பார்க்க, எம்ஜிஆர் படம் பார்க்க. காவல்துறை அதிகாரி மறிச்சிட்டார். அப்பா பேர் என்ன? கருணாநிதி அப்படின்னு இருக்காரு. எங்கே வேலை செய்கிறார் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கோட்டையில். கோட்டையிலையா? கோட்டையில் என்னவா இருக்காரு? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். அதன் பிறகுதான் நிமிர்ந்து பார்த்துருக்காரு. என்ன தம்பி முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார் அப்படின்னு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பள்ளிக்கு போயிட்டு வந்ததாகட்டும், பள்ளிக்கு பேர் சேர்க்க முடியாமல் போனதுக்கு பேர் ஒரு காரணமாக இருந்ததாகட்டும், எல்லாத்துக்கு பின்னாலும் உள்ள அரசியல், அதிலிருந்தே எத்தனையோ தீர்வுகளை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கழக ஆட்சியில் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இன்று இந்த கட்டுரை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.